சிவனடியார்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கோயில் பார்த்திங்கனாக்கா, விஸ்வாமித்திர பூஜித்த ஒரு லிங்கம். அந்த கோயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கோயில் 20 வருஷமாக ஒருத்தர் பூஜை பண்ணியிருந்திருக்காரு. அவர் இப்போ இந்த கோயிலை வெளிக்கொண்டு வரணுங்கிற ஒரு தருணத்தில் இப்போ எடுத்து இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணி கட்டின்னு இருக்காரு. அந்த நபர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த சிவலிங்கத்துக்கு தகுந்த ஒரு நந்தி கிடைக்காதனால சிவபெருமான்கிட்டே கோரிக்கை வச்சுருக்காரு. என்னால் செலவு பண்ண முடியாது, அதுக்கு தகுந்த நந்தி நீ தான் காட்டணும்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல இந்த நந்தி கட்சிருக்கு. இந்த நந்தியோட விசேஷம் என்னன்னா, மிகப்பெரிய விசேஷம் சொன்னார். அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நந்தி பார்க்க சொல்ல அவர் கண்லேயும் தண்ணி வந்துச்சு, என்னோட கண்லேயும் தண்ணி வந்துச்சு. அதை பற்றி பேச சொல்ல அப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சாங்க. இந்த லிங்கம் தான், அதுக்கு தகுந்த நந்தி தான் இயற்கையாக கிடச்சிது. அது இந்த கோயிலை கட்டுறதுக்காக நிதி திரட்டி மக்கள்கிட்டயே வசூல் பண்ணி கட்டுறாங்க. இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தந்திருக்காங்க, வெளியிலேருந்தும் நிறைய பேர் தராங்க. இன்னும் இந்த கோயில் வேலை முடிக்கணும்னா 1 கோடி ரூபாய் செலவாகும்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு சின்ன வருத்தம், இந்த கோயில் வேலையை நம்மளால் முடிக்க முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கார். நீங்கள் சிவபக்தரான யாராலும் உதவி பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். இந்த கோயிலோட முழு அட்ரஸ் இந்த வீடியோவிலே நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன், வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த அட்ரஸுக்கு நீங்களே நேரடியாக பார்க்கலாம். முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் மக்களே. இன்னொரு வீடியோவில் இன்னொரு கோயில் பக்கத்தில் இருக்குது, அதை பற்றியும் நான் சொல்கிறேன். அதுவும் கோயில் பழமையாக வாய்ந்த கோயில் தான். அந்த கோயிலும் இன்னொரு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.